நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சங்கீதா விஜய் அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராலும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சங்கீதா விஜய் அவர்களை பார்த்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான கப்பலாக வளம் வந்துட்டு இருக்காங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இவங்க நிறைய பேருக்கு முன்மாதிரியாக வளம் வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக இவங்களுடைய பேரில் நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்துதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி சங்கீதா அவர்கள் எப்படி விஜய் அவர்களை திருமணம் பண்ணாங்கன்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தாங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் சங்கீதா ஸ்வர்ணலிங்கம். இவங்க 1975 ஏப்ரல் 14 ஸ்ரீலங்கால பிறந்திருக்காங்க. அப்பாவோட பிஸ்னஸ்க்காக இவங்க லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆகி அங்கே செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கும்போது தான் இங்கே சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பாவை கூட்டிட்டு ஒரு நாள் ஒரு படத்தை பார்க்குறாங்க. அந்த படம் மூலயமா ஒருத்தரை இவங்க விரும்புகிறாங்க. அவரை எப்படியாவது பார்த்தாகணுன்ற ஒரே காரணத்துக்காக இந்தியாவுக்கு வராங்க. அவர் வேற யாருமே இல்லைங்க, தளபதி விஜய் அவர்கள் தான். ஆமாங்க, அவருடைய பூவே உனக்காக இந்த படத்தை பார்த்துட்டு அவர் எப்படியாவது பார்த்து சூப்பரா நடிச்சுங்கன்னு வாழ்த்து சொல்லணும்னு வந்த இவங்க பார்த்த உடனே விரும்புறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆரம்பமே விரும்புறேன்னு சொன்னதுமே அவர் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்களாம். அந்த நேரத்துல எப்படி இவங்க அங்கிருந்து வந்து இப்படி சொல்றாங்கன்னு இவரு ரொம்பவே ஷாக் ஆயிட்டாராம். அது மட்டும் இல்லாம இந்த லவ் டுடே இந்த படத்தை அப்பதான் இவங்க உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவரும் சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுமே இவங்க அப்பா அம்மாவை ஒரு ஃபார்முலா மீட் பண்ணதும் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அந்த வகையில் தளபதி விஜய் அவர்களை கூப்பிட்டு உங்ககிட்ட தனியா பேசணும்ட்டு அவங்க முன்னாடியே உடனடியே சொன்னதும் விஜய் அவர்கள் ரொம்ப பயந்துட்டாராம். என்ன ஒவ்வொருத்தரும் ஷாக் மேல ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்பவே இவரும் பயந்துட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் நீ சங்கீதாவை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகேப்பா, எனக்கும் விருப்பம் இருக்கு, இதை தான் நாங்கள் சொல்லலாம்னு நினைச்சிட்டே இருந்தோம், நீங்களே கேட்டுட்டீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாவும் பட்டாராங்க. ஃபைனலா இவங்க ரெண்டு பேரோட என்கேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைவேட்டா நடந்திருக்கு. அவங்க வீட்டு சைட்லயும் இவங்க வீட்டு சைட்லயும் ரொம்பவே க்ளோசஸ்ட் மெம்பர்ஸை வச்சு மட்டும்தான் லண்டன்ல என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி ஒரு கிஃப்ட பிரசன்ட் பண்ணியிருக்காராம் தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுக்கு. ஆமாங்க, ஒரு டைமண்ட் ரிங் தான் ஃபர்ஸ்ட் கிஃப்டா பிரசன்ட் பண்ணாராம். அதை தொடர்ந்து மேரேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சங்கீதா நிறைய கிஃப்ட்லாம் அனுப்புவாங்களாம், கார்ட்ஸ் அனுப்புவாங்களாம், நிறைய சர்ப்ரைஸ் பண்ணணும்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா விஜய் அவர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்ததே கிடையாதாம். அதனால இவருக்கு எதுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றதே விட்டுட்டாங்களாம். இந்த விஷயத்த நானா சொல்லலைங்க, தளபதி விஜய் அவர்களுடைய ஓல்டு வீடியோஸ்லயே அவர் பேசியிருக்காரு. சோ கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்காம். ஆனா வேலை அதுக்கப்புறம் குழந்தைங்கன்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல பிஸியானதுனால அந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான நேரம் தான் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. சோ தளபதி விஜய் அவர்கள் இவங்களுடைய லவ்வை புரிஞ்சுக்கிட்டு பர்த்டேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா கார்ல எல்லாம் இறங்குவாராம். இவங்களுக்கே தெரியாதாம் நிறைய சர்ப்ரைஸா செலிப்ரேஷன்ஸ்லாம் நடக்குமாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மேரேஜ் 2 முறைப்படியும் நடந்தது, ஹிந்து அண்ட் கிறிஸ்டியன் முறைப்படி. தளபதி விஜய் அவர்கள் கிறிஸ்டியனா இருந்ததுனால இவங்க 2 பேருமே கிறிஸ்டியன் முறைப்படி பண்ணணும்ட்டு அப்பயும் சர்ச்சைகள் கிளம்பிச்சாம். ஆனா அதுக்கான பதிலடியை தளபதி விஜய் அவர்களுடைய அப்பாவே சொல்லிட்டாரு. அதாவது எங்களுக்கு 2 முறைப்படியும் பண்ணணும்னு ஆசைப்பட்ட எங்களுடைய வீட்டுல பாருங்க, எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம் தான், நாங்க இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது, எல்லா முறைப்படியும் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், அதுல 2 முறைப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி 1999 நடந்த மேரேஜுக்கு இப்ப கூட சர்ச்சைகளா வந்துட்டு இருந்தது. இவங்களுக்கு சஞ்சய் அப்படின்ற ஒரு மகன் இருக்காரு. அவர் வேட்டைக்காரன் படத்துல நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப அவரு டைரக்டராவும் மாறிட்டு வராரு. அதே மாதிரி தெரி படம் மூலமா இவங்களுடைய மகளான திவ்யாவை நம்ம பார்த்தோம். இப்போ அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் வளர்க்கறதுல ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்காங்க சங்கீதா அவர்கள். இதை நானா சொல்லலைங்க, சங்கீதா அவர்களுடைய மாமியாரான சோபா அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. சங்கீதா அவர்கள் ஒரு டிப்பிக்கலான ஹவுஸ் ஒய்ஃபாங்க. ஒரு அழகான பெண்மணி, அன்பான பெண்மணி. குழந்தை வளர்க்கறதுனா அவங்க கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. எங்க வீட்டுல நிறைய சர்வெண்ட் இருக்காங்க, இருந்தாலும் அவங்க குழந்தைகளுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே தான் டைரக்டா எடுத்துட்டு போய் கொடுப்பாங்களே தவிர மற்றவங்க கிட்ட கொடுக்க சொன்னதை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி வளர்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்போ என்னுடைய மருமகள் அதை பண்றா. ஸோ நானும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போவோம். அதாவது குழந்தைலாம் வரதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியா இருந்தோம். அவுட்டிங்லாம் போகும்போது ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் வளர ஸோ அவங்க கிட்டேயே இருக்கணும்னு நினைச்சு நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு வெளியே போறத குறைச்சிக்கிட்டோன்ட்டு ஒரு இன்டர்வியூல ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருப்பாங்க.
இருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து சங்கீதா அவர்கள் கிட்ட அந்த ஸ்டோரியை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணுவாராம். அப்பவே அவங்க ரிவ்யூ பண்ணிடுவாங்களாம். இந்த படம் ஓடும், இந்த படம் ஓடாது அப்படிலாம் ரிவ்யூ பண்ணுவாங்களாம். அதே மாதிரி தான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் நடக்குமாம். இந்த விஷயத்த தளபதி விஜய் அவர்கள் ஃபன்னாவே சொல்லியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மாவா தான் இருக்காங்களாம். ஏன்னா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம்ட்டு பார்த்து பார்த்து படிக்க வச்சுட்டு இருக்காங்களாம். இவங்க பாத்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸ் படிச்சு முடிச்சிருக்காங்க. படிச்ச அந்த அளவுக்கு வேற லெவல்ல போகணும்னு நினைச்ச இவங்களுடைய கெரியரும் சரி வாழ்க்கையும் சரி ரொம்பவே மாறிடுச்சு. இவங்க குழந்தைங்களுக்காக இப்போ வீட்லயே ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கு இது முதல் காதலான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஆனா இவங்களுக்கு இது முதல் காதலான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஏன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு பப்பி லவ்ல இருந்தே ஃபெயிலியர் இருந்திருக்காம். 8th ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், 12th இருக்கட்டும், காலேஜ்ல இது போல நிறைய காதல் தோல்விகள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கடைசி வரைக்கும் நம்ம சங்கீதா தான் வருவாங்கன்ட்டு சங்கீதா கூட திருமணமாகி இப்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. சங்கீதா அவர்களை பிடிக்கும்ன்றத ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. எப்படி சொல்லியிருப்பாருன்னா திருமணத்துக்கு முன்னாடியே பூவே உனக்காக இந்த படத்தோடைய ரிவ்யூக்கு அப்புறம் தான் இவர் வந்து பேசியிருப்பாரு, இன்டர்வியூலாம் கொடுத்திருப்பாரு. அப்போ உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாருன்னு கேட்டா நடிகை சங்கீதான்னு சொன்னதும் அவர் கூட அந்த படத்துல நடிச்ச சங்கீதான்ட்டு அப்போ நிறைய கிசுகிசுகள்லாம் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த நடிகைக்கே தெரிஞ்சுதான் அவங்களுடைய வருங்கால காதல் மனைவியோட நேம் சங்கீதான்ட்டு. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் சங்கீதா விஜய் அவர்களுடைய நேம் இன்னொரு நடிகர் கூட தொடர்பு பற்றிலாம் கூட பேசியிருந்தாங்க. அது எந்த நடிகர் கேட்டிங்கன்னா இப்போ ஜீ தமிழில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க நெஞ்சத்தை கில்லாத இந்த சீரியலில் ஹீரோவான ஜெய் ஆகாஷ் இவர் கூட தான் தொடர்பு பத்தி பேசியிருந்தாங்க. பைல்வான் அவர்கள் தான் ஒரு பொது மேடையிலே அதை பத்தி பேசிப்பாரு. ஒரு பிரபலமான நடிகரை இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இவங்க லண்டன்ல இருக்கும் போது அங்க பிரபல நடிகர் கூட காதலிச்சு அவரை ஏமாத்திட்டு இங்க ஓடி வந்ததாக கூட சில சர்ச்சைகள்ல எழுந்தது. இது போலலாம் பேசிட்டே இருக்கும் போது உடனே ஜெய் ஆகாஷ் அவர் பிரபலமாகறதுக்காக இப்படி பேசுறாரு. இந்த நெகட்டிவ் ஃபேம் சொல்லுவாங்களா அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. மற்றபடி அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் அண்ணாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் எந்த அளவுக்கு ஒரு ஹியூமன் பீன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு விஜய் அவர்களை பத்தியும் சரி சங்கீதா அவர்களை பத்தியும் பெருமையா தான் அவர் பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு சில நடிகைகள் கூட லிவிங்ல தளபதி விஜய் அவர்கள் இருக்கிறாரு. அதனாலதான் அட்லி அவர்களுடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், வாரிசு, லியோ இந்த படங்களுடைய ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இது எதுக்குமே தளபதி அவர்களுடைய மனைவி கலந்துக்கல. இவங்க 2 பேருக்குமே விவாகரத்து ஆயிடுச்சு. இது போலலாம் நிறைய சர்ச்சையான தகவல்லாம் வெளியாயிட்டு இருந்தது. இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற வகையில தளபதி விஜய் அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு விருதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அந்த விருதுல வந்து மீடியா இப்போ ரொம்ப பூம் ஆயிட்டு வருது. அதனால யார் வேணாலும் என்ன வேணாலும் தவறான ரூமர்ஸை பரப்புறாங்க. மற்றபடி என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப சூப்பராகவே இருக்கு அப்படின்ட்டு அங்கேயே பதிலடி கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம சங்கீதா விஜய் அவர்களுக்கு அமிதாப் பச்சன் அவர்களுடைய படத்தை முதல் தடவை அதாவது ஃபர்ஸ்ட் ஷோவே பார்க்கணுமா, அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களுடைய படத்தையும் ஃபர்ஸ்ட் ஷோவிலேயே பார்த்துடுறாங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல எஸ்கே அவர்களுடைய படமும் ஆட் ஆயிருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல அவருடைய படங்களையும் பார்க்குறாங்க. அங்க ஆர்த்தி அவர்களையும் சந்திச்சு அவங்க கிட்ட நான் வீட்டுக்கு வரேன் அது போல பேசின வீடியோஸ்லாம் கூட சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப பிரபலமா இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யும். இருந்தாலும் சங்கீதா அவர்கள் எதை பத்தியுமே கேர் பண்ணாம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு ரொம்ப ஸ்மூத்தான லைஃபை வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி இருக்க பெண்மணியில அவங்களுடைய அம்மா கூட சேர்ந்து இப்போ சங்கீதா அவர்களும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில சங்கீதா அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.